வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குடலுக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இருக்கா? குடலை அதாவது பெருங்குடல்னு சொல்கிறோம் சரிங்களா. சிறுகுடல் பெருங்குடல்னு ரெண்டு விதமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சிறுகுடலுக்கும் பிரெயினுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி பெருங்குடலுக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இருக்குங்க. பெருங்குடலை நம்ம செகண்ட் பிரெயின்னு சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாங்க. செகண்ட் பிரெயினாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா பஞ்சபூத தத்துவத்தில் ஒவ்வொரு உறுப்போட செயல்பாட்டையும் கட்டுப்படுத்தக்கூடிய இன்னொரு உறுப்பு இருக்குங்க பஞ்சபூத தத்துவத்தில். அக்குபஞ்சர் தத்துவத்தின் பிரகாரம் இப்போ பார்த்திங்கன்னா வயிறோட செயல்பாடு கம்மியாக இருந்தாலோ அதிகமாக இருந்தாலும் அது காரணம் பார்த்திங்கன்னா கல்லீரல் ஓட செயல்பாடு அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா வயிற்றோட செயல்பாட்டை குறைச்சிருங்க. அதேமாதிரி கிட்னின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்னி உங்களுக்கு ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா ஃபெயிலியர் ஆகுது, சுத்தமாக உங்களுக்கு கம்மியாகுது, கிட்னியோட செயல்பாடு கம்மியாக இருக்குது அப்படின்னா முழுக்க அது காரணம் மண்ணீரலும் வயிறும் தாங்க. இப்போ மண்ணீரலும் வயிறும் செயல்பாடு அதிகமாக இருந்துச்சுன்னா கிட்னியோட செயல்பாடு குறையும். அதே மாதிரி தாங்க நம்மளுடைய குடல் அப்படிங்கிற பெருங்குடலோட செயல்பாடு, அதே மாதிரி நுரையீரலோட செயல்பாடு ரெண்டுமே கணவன் மனைவி மாதிரி எடுத்துக்கலாம். இதோட செயல்பாடு நமக்கு கம்மியாகுது, மோஷன் சரியாக போகலை, ஹெர்னியா பிரச்சனை இருக்குது அப்படின்னா முழுக்க அதோட கண்ட்ரோலிங் ஆர்கன் யாருன்னா மூளை தண்டுவடம் தாங்க. இந்த மூளை தண்டுவடம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா, அதாவது என்னன்னா நீங்கள் பிரெயின் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு நேரத்துலைங்க நம்ம ரெஸ்ட் எடுக்காமல், அதாவது தூங்குறதுக்கு உண்டான நேரம் அப்படின்னாலே நம்ம இரவுன்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் நீங்கள் கண் முழிச்சுக்கிட்டு நீங்கள் செல்ஃபோன் பார்க்குறதும், சில ஐடி ஃபீல்டு பார்த்திங்கன்னா நைட் ஒர்க் இருக்கும். நைட் ஒர்க்கர்ஸ், டிரைவிங் பண்ணுறவங்க, இது என்ன ஆகுனாங்க பிரெயினில் உள்ள செல்ஸ் ஹீட் ஆகுங்க. பிரெயின் உள்ள செல்ஸ் ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாடி ஹீட் ஆகும். உடம்புல உள்ள குடலில் உள்ள நீர் சத்துக்கள் எல்லாமே டவுன் ஆகுங்க. அப்போ நீர் சத்து குறைஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் வந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மோஷன் டைட்டாக போகும், கஷ்டப்படுவீங்க. அதனால் என்ன ஆகுனா அந்த குடலோட இயக்கம் வீக்காகி ஹெர்னியாவாக மாறுது. ஸோ ஒரு நோயின்னு நம்ம நினைக்கிறோம், குடல் இறக்கம் தானே சாதாரணன்னு நினைக்கிறோம். இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு மூளை தண்டுவடம் வரைக்குமே சிலருக்கு பார்த்திங்கன்னா தண்டுவடத்தில் அடிபடுதுங்க, கீழே விழுந்து அடிபடுறது. தண்டுவடத்தில் இடுப்பில் பார்த்திங்கன்னா லம்பா டிஸ்பர்லாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இடுப்பில் பார்த்திங்கன்னா கடைசி இது சேக்ரம் போன் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே அடிபடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மோஷன் போகிறதில்லை. அப்போ மோஷன் பிரச்சனைக்கும் தண்டுவடத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி மலச்சிக்கல் இருக்கிறவங்க காலையில் எந்திரிச்சோடனே இடுப்பு பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னா கண்டிப்பாக இடுப்பு வலின்னு சொல்லுவாங்க. காலைல எந்திரிச்சோடனே இடுப்பு வலிக்குது சார், குமிஞ்ச இப்படி பிடிச்ச மாதிரி இருக்குது. யாருக்கெல்லாம் காலைல எந்திரிச்சோடனே இடுப்பு வலிக்குதோ அவங்க எல்லாத்துக்கும் மலச்சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தங்க. அப்போ இடுப்பு வலிக்கும் மலச்சிக்கலுக்கும் சம்மந்தம் இருக்கு. அதுதான் சொல்கிறோம், மூளை தண்டுவடம் அப்படிங்கிற ஆர்கன்ஸ் வயிறு, அதாவது பெருங்குடலையும் நுரையீரலையும் கட்டுப்படுத்துகிறது. அதோட செயல்பாடு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட பெருங்குடலின் சக்தி ஓட்டம் குறைஞ்சி போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா பல நோய்கள் உருவாது. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெருங்குடலில் நமக்கு அந்த வீக்னஸ் ஆச்சு அப்படின்னா அடிக்கடி மோஷன் போகும், ஐபிஎஸ்ன்னு சொல்லுவோம், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே
மோஷன் ஒரு தடவை போவாங்க. சாப்பிட்ட உடனே கை கழுவுனோடனே பார்த்தீங்கன்னா மோஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். கண்டிப்பாக மோஷன் போகணும்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அந்த மோஷன் போனால் தான் வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. அது மாதிரி ஐபிஎஸ் அப்படிங்கிறது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். இது காரணம் பெருங்குடலின் இயக்கம், சக்தி ஓட்டம் குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை கட்டுப்படுத்தணும், க்யூர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரே ஒரு இந்த பெருங்குடலோட சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆள்காட்டி விரலில் இந்த பெருவிரல் சைடு நகக்கண் ஓரத்துலேருந்து பாயிண்ட் ஆரம்பிக்குதுங்க. முதல் புள்ளி இங்கே தான் ஆரம்பிக்குது, நகக்கண் ஓரத்தில். நீங்கள் என்ன பண்ணலான்னா கலர் தெரப்பியில் ரெட் கலர் வைக்கலாம். ஐபிஎஸ் இருக்கிறவங்க இந்த கலர் தெரப்பியில் ரெட் கலர் வைக்கணும். சரிங்களா? நகக்கண் ஓரத்தில் நைட்டு கம்பல்சரி படுக்க போகும்போது வச்சுக்கிட்டு படுங்க. அதே மாதிரி மேகன்ட்டு இல்லைன்னா மிளகு வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பெப்பர் வச்சு கட்டலாம். ஸ்டார் மேகன்ட்டு நாங்கள் ஸ்டார் மேகன்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வச்சு கட்டுறோம். இப்போ இந்த மாதிரி வச்சு நீங்கள் கட்டும்போது ஒரு நாளைக்கு காலைல எந்திரிச்சோன்னே 4-5 தடவை போகுது சார், வீக்காக இருக்குது சார்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது கேட்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு டயேரியான்னு சொல்லுவாங்க, வயிற்றுப்போக்கு, அதாவது பொம்மைகள் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பொம்மைகள் கிருமிகள் இருக்கும், அது தெரியாமல் வாயில் வச்சு விளையாடுவாங்க. அது பார்த்திங்கன்னா அதேமாதிரி பல் முளைக்கும் போது வயிற்றுப்போக்குங்கிறது சாதாரணமாக அதிகமாக குழந்தைங்களுக்கு தான் வரும். ஸோ அவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் கட்டலாம். அடிக்கடி மோஷன் போகுது, தண்ணியாக போகுது அப்படின்னாலும் சில இப்போ இந்த மாம்பழ சீசன் இந்த டைம் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த பிளாச்சில் மாம்பழம் சாப்பிட்றவங்களுக்கும் அந்த வயிற்றுப்போக்கு வரும். அவங்களும் நீங்கள் இந்த மாதிரி மேகன்ட் வச்சு நீங்கள் கட்டலாம். அதே மாதிரி தூக்கம் கட்டுறதும் நீங்கள் பிரெயின் சூடாகுதுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த தூக்கம் கெடும்போது என்ன வேணும், மனநிலையும் சேர்ந்து பாதிக்கும். பெருங்குடலுக்கும் மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா தூக்கத்தில் கெட்ட கனவு வர்றது, பயந்துட்டு ஒரு பயங்கரமான கனவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயந்துக்கிட்டு எந்திரிக்கிறது, பதட்டமாகிறது. சரிங்களா? அந்த பதட்டப்படுறவங்க, ரொம்ப பயப்படுறவங்க, இந்த மாதிரி மனநிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கும், பெருங்குடல் வீக் ஆகுது அப்படின்னா கவலைகள் அதிகமாக இருக்கவங்களுக்கும் இந்த குடல் பாதிப்பு ஏற்படுங்க. அப்போ ரொம்ப கவலைப்படுறவங்களும் இந்த இதில் வரும். அதே மாதிரி துக்கம் சார்ந்த விஷயங்கள் அடிக்கடி கேட்குறாங்கனாலும் வயிறு அலசுது அப்படிம்பாங்க. ஸோ அந்த மனம் சார்ந்த விஷயங்களுக்கும் குடலுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் அடிக்கடி மோஷன் போகுது சார், கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு பதட்டத்தில் வருது அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரே ஒரு ரெட் கலர் வைக்கலாம். இந்த நகக்கண் ஓரத்தில் மேகண்ட் இருந்தால் மேகண்ட் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மிளகு வச்சு கட்டினாலும் நீங்கள் நைட்டே கட்டிடணும். காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மாதிரி விடாமல் நீங்கள் ஒரே நாளில் சரியாயிருமா சார்னா, நாள்பட்ட நோய்களுக்கு மினிமம் நீங்கள் 15 டேஸாவது வச்சு கட்டணுங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, ஏன்னா சார் ஒரே நாளில் நல்லாயிருமா, ஒரே தடவையில் பிபி சரியாயிருமா, ஒரே நாளில் சுகர் சரியாயிருமா? நாள்பட்ட நோய்களுக்கு நீங்கள் குணம் முழுசாக தெரிகிற வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் வைக்கணும். அது சில பேர்த்துக்கு 5 நாளில் கூட நல்லாயிரும், சில பேர்த்துக்கு 1 மாதம் கூட ஆகும். சில ஹெர்னியெல்லாம் பார்த்திங்கன்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் கூட ஆகுது. அதனால் எந்த ஒரு நோய்க்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறனாலும் நீங்கள் அது க்யூர் ஆகிற வரைக்கும் பொறுமையாக நீங்கள் எடுக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு சிகிச்சையாக இருக்கும். அதனால் தொடர்ந்து நீங்கள் எங்களோட வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. இதே மாதிரி மேலும் நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இதே மாதிரிங்க உங்களுக்கு சிகிச்சை தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், சிகிச்சைக்கு நீங்கள் ஏதாவது கான்டாக்ட் பண்ணணுன்னாலும், இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் எங்களோட கிளினிக் இருக்குது. நீங்கள் கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டாலும் சரி,
நீங்கள் நேரில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா சில நேரங்களில் நாங்கள் வெளியில் போய் மேக்ஸிமம் வெளி ட்ராவல் இருக்கும். அதே மாதிரி மாதத்தில் ஒரு நாள் சென்னையில் நாங்கள் கன்சல்டிங் பண்ணுறோம். ஸோ சென்னையில் இருக்கிறவங்களும் அது சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களும் நீங்கள் சுஜோக் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை நாங்கள் சென்னையில் சிகிச்சை கொடுக்குறோம். அப்போ கம்பல்சரி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி மாதத்தில் ஒரு நாள் திருச்சியில் பார்க்குறோம். அதே மாதிரி மாதத்தில் ஒரு நாள் மதுரையிலையும் பாளையங்கோட்டையிலையும் பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே ஞாயிற்றுக்கிழமை தான் வரும், சனி ஞாயிறில் தான் வரும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க, சிகிச்சை எடுத்துக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை சிகிச்சை எடுத்துக்கலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். சுஜோக் சீட் தெரப்பி, கலர் தெரப்பி, நம்பர் தெரப்பி போன்ற சுஜோக் சார்ந்த விஷயங்கள் நான் கற்றுக்கலான்னு ஆர்வமாக இருக்கேன் சார். இதுக்கு ஏதாவது டிகிரி வேணுமா? உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் போதும், யார் வேணாலும் கற்றுக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் உங்களோட சொந்தக்காரங்க யாருக்கு வேணாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை. ஸோ இதுக்கு வீட்டில் ஒருத்தர் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது சார்ந்த பயிற்சி வகுப்புகளும் மாதம் பார்த்திங்கன்னா சென்னை, திருச்சி, ஓகேங்களா, ஆன்லைன் கிளாஸும் நடக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.